ஃபர்ஸ்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா, அந்த நியூஸ் வந்து ஏற்கனவே லீக் ஆயிடுச்சு. இந்த மாரி என்ன தவிர நீங்க வேற யாருக்கும், அதாவது இந்த ஒரு பெர்சனுக்கு நீங்க தயவு செஞ்சு ஓட் போட்டுறாதீங்க. எனக்கு போடலனாலும் பரவாயில்ல, இந்த பெர்சனுக்கு மட்டும் கண்டிப்பா போட்டுறாதீங்க அப்படின்னு நீங்க யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேம் வைக்கிறாரு விஜய் சேதுபதி சார். ஏன்னா இந்த வீக் ஃப்ரீ ஸ்டாஸ்க்னால அதிகம் சண்டை இல்லாமல் எல்லாரும் கொஞ்சம் அன்பா இருக்காங்க இல்லையா? எப்படியாச்சும் சண்டை மூட்டி விடணுங்கிறதுனால பிபி கிரியேட்டிவ் டீம் இந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க. இல்லைன்னா அவங்களுக்கும் கண்டென்ட் இல்லை, நம்மளுக்கும் கண்டென்ட் இல்லைங்கிற மாதிரி இப்படி பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதை வந்து கேட்ட உடனே வந்து தீபக் சாரும் அன்ஷிதாவும் 2 பேருமே வந்து ராணவை தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் ராணவை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் வந்துச்சு. தயவு செஞ்சு ராணுவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு. அடுத்து அன்ஷிதா சொல்கிறாங்க, நான்லாம் இவனை யார் உள்ளே விட்டதுன்னு எப்பவும் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராணுவோட ஃபேஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. பாவம் தான் ராணவ், எப்போவுமே சிரிச்சிட்டு இருந்தாலும் அவர் மனுஷன் தானே, எப்பயுமே அவரை வந்து கம்மியாக பேசும்போது அவருக்கும் கொஞ்சம் அப்செட்டாக தான் ஆகும். ஸோ அவர் ஃபைனலிஸ்ட் ஆகும்போது எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்குமே தெரியல. கண்டஸ்டன்ஸ்லாம் செம்மையாக ஷாக் ஆக போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கிட்ட கேட்டவுடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, நான் விஷாலை சொல்லுவேன், விஷாலுக்கு மக்கள் தயவு செய்து ஓட்டு போடாதீங்க. ஏன்னா எப்போவுமே தனக்கு முன்னாடி இன்னொருத்தர் நிறுத்தி அவர் பின்னாடியே ட்ராவல் பண்ணியே சேஃப் கேம் விளையாடுறாருன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு விஷாலை சொல்கிறாங்க ஜாக்லின். அதுக்கு அடுத்ததாக முத்துக்குமரன் கிட்ட கேட்டோடனே டைரெக்டாக அவர் அப்படி டைரக்ட் காம்படிட்டர் அடிச்சிட்டாரு. சின்னவங்களெல்லாம் அடிக்காமல் சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடாதீங்க, ஏன்னா எல்லாரும் பயங்கரமாக உழைப்பு போடும்போது ஏதோ ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு, அதாவது அவங்க அந்த ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாரு. அதை வச்சே முன்னாடி வந்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுது, அதனால் ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு பயங்கரமான பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாரு. உண்மையிலேயே அதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, முத்து சேஃப் கேம் ஆடுறாரு, அவருக்கு கட்ஸ் இல்லை அப்படி இப்படிலாம். இதை விட வேறு என்ன கட்ஸ் வேணும்? டைரக்ட் காம்படிட்டரை வச்சு அடிக்கிறாரு. அவர் வேணால் சேஃப் கேம் ஆடணும்னு நினச்சிருந்தா ஒரு லீஸ்ட்டாக விளையாடுற ஏதாவது ஒரு பிளேயரை சூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி சூஸ் பண்ணாமல் டாப் பிளேயரை சூஸ் பண்ணி அடிச்சிட்டாரு. ஸோ சௌந்தர்யாவோட ஃபேஸ் மாறுது. இப்போ கண்டிப்பாக அடுத்த வீக் சௌந்தர்யா முத்துக்குமரனுக்கு ஒரு நல்ல சண்டே எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.